வணக்கம் செய்யார் பாலு சார். வணக்கம் கார்த்திக் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம ஊரில் நடக்கிற மாதிரியே கட் அவுட் கலாச்சாரம் எல்லா ஊர்லேயுமே இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது அந்த கட் அவுட்னால் ஒரு 3 உயிர்கள் பலியாயிருக்கு. 3 உயிர்கள்னு கூட சொல்ல முடியாது, 3 இளைஞர்கள், எதிர்காலத்திற்கு வர வேண்டிய அந்த குடும்பத்திற்கு தேவையான 3 இளைஞர்கள் இறந்திருக்காங்க. 2 பேர் மருத்துவமனையில் கிட்ட இருக்காங்க அப்படின்றது தான் கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படின்னு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் யாஷ், கேஜிஎஃப் புகழ். யாஷ் அவருடைய அந்த கட் அவுட்டுக்காக, பிறந்த நாளுக்காக வச்ச அந்த கட் அவுட்டில் மின்சாரம் தாக்கி ஒரு 3 பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற செய்தி அவருமே நேரடியாக போய் பார்த்துருக்காரு. அந்த கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய 2 பேரையும் நேரடியாக போய் பார்த்துருக்காரு அப்படின்றது தான் செய்தியாக இருக்குது. இதில் நம்ம வருந்தத்தக்கக்கூடிய செய்தி என்ன, இந்த இறப்பு தாண்டி இந்த கட் அவுட் கலாச்சாரம் தேவைதானா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவிலுமே நிறைய இருக்குது. நம்ம சமீபத்திய உதாரணம் 2023 நடந்த வாரிசு துணிவு நேரத்தில் கூட ஒரு இளைஞர் உயிரிழந்தார், ரசிகர் உயிரிழந்தார்ன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் இந்த கட் அவுட்னால விழுந்தவங்க இதில் இப்போ நமக்கு சமீபத்தில் தெரிஞ்சது, அப்போது அந்த காலகட்டத்தில் இன்னும் நமக்கு தெரியாது. நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த கட் அவுட் கலாச்சாரம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? இல்லை, உண்மையாக நீங்கள் இந்த அதுலேயும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த சவுத் இந்தியாவில் தான் அதிகம். இப்போ இந்த செய்தித்தாளில் இன்றைக்கி தான் பார்த்தேன், நான் ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. நடிகர் யாஷ், கேஜிஎஃப் யாஷோடைய பிறந்த நாளுக்கு கடந்த 8ஆம் தேதி பிறந்த நாளுக்கு கர்நாடக மாநிலத்தில் ரொம்ப பின்தங்கிய பகுதி, ஒரு கிராம பகுதி, ரொம்ப பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு இரும்பு சட்டத்தில், இரும்பு அந்த ரீப்பர்னுவாங்க இல்லை, இரும்பு ரீப்பரில் இந்த ஃப்ளைவுட்டை அடித்து ரெடி பண்ணி ஒரு மின்சார கம்பத்தில் போய் கட்டியிருக்காங்க. அதுதான் பண்ண அவங்களுக்கு வேறு எங்கேயும் கம்பம் கிடைக்கல போகுது. மின்சார கம்பத்தில் போய் கட்டிருக்காங்க. அந்த இரும்பு ரீப்பர் அயன் ரீப்பர் அதில் கனெக்ட் ஆகிடுச்சு. 3 பேர், ஒரு 5 பேரை தூக்கி அடிச்சிருக்கு. 3 பேர் ஸ்பாட் அவுட்டு, 2 பேர் கவலைக்கிடம். இந்த இது பேசுகிற வரைக்கும் சொன்ன மாதிரி யஷ் போயிருக்காரு, பார்த்துருக்காரு, ரைட், அதெல்லாம் இதாகிடுச்சு. என்ன இவ்வளோ விஞ்ஞானம் வந்தாச்சு, நம்ம உள்ளங்கையிலேயே உலகம் வந்துடுச்சு, இவ்வளோ சோஷியல் மீடியா இன்றைய இளைஞர்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக கையாளுறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அவ்வளோ அவேர்னஸ் அவ்வளோ விஷயங்கள் விழிப்புணர்வுக்கான விஷயங்கள் அதில் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு நடிகனுக்கு இவ்வளோ பெரிய கட் அவுட் வச்சு அந்த நடிகனுக்கு போய் அது சேருமா சேராதா, உங்களுடைய அன்பை, உங்களுடைய இது வேறு ஏதாவது விதத்தில் நீங்கள் வெளிப்படுத்திட்டு போயிடலாமல். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கட் அவுட் கலாச்சாரத்தை, அதுவும் குறிப்பாக சினிமாவில் தடுக்கவே முடியாது பொழுது, தடுக்கவே முடியாது. நீங்கள் இது யஷ்க்கு நடந்தது. கடந்த ஜூலை 23ஆம் தேதி சூர்யாவுடைய பிறந்த நாளுக்கு ஆந்திராவில் இதே சம்பவம் தான். 2 பேர் அதே போல் கட் அவுட்டை ரெடி பண்ணி வச்சு மின்சாரம் தாக்கி உயிரிழந்துட்டாங்க. ஆந்திராவில் உள்ள சூர்யா ரசிகர்கள். ஆந்திராவில் சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் உண்டு. கார்த்திகே இருக்குது, சூர்யாவுக்குமே இருக்குது. அப்புறம் சூர்யா ஃபோனில் ஆறுதல் சொல்லி அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகள்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க 1000 தான் இருக்கட்டும், போன உயிர் திரும்ப வருமா? இந்த கட் அவுட் வைக்கிறவங்க, இந்த பிளாக்கில் டிக்கெட் வாங்குறவங்க, 1500 ரூபா 2000 ரூபா கொடுத்து டிக்கெட் இது பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு பென்ஸ் கார்லேயோ ஒரு ஆடி கார்லேயோ படம் பார்க்குறவங்க வச்சுக்கலாம். சாமானிய மக்கள், அவங்க பெற்றோரோட போய் பார்த்தீங்கன்னா அன்றாடம் கூலிகள். இன்றைக்கி அந்த நியூஸ் கன்னட சேனலில் போய் பார்த்தேன், அந்த கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமமே சோகத்தில் கிடக்குது. அத்தனை பேரும் கூலி விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள். அங்கே போய் மண்ணை நோண்டினா தான் காசு. இவங்களுக்கு யஷ் என்ன பண்ணிட்டு போகிறார்? அவ்வளோ பெரிய கட் அவுட்டை. அதில் ஒருத்தர் நம்ம கன்னட நிருபர்கிட்ட தான் நான் கேட்ட பிறகு ஒரு வீட்டில் ஒருத்தன் சண்டை போட்டு அந்த காசை வாங்கி போயிருக்கான். அவங்க ஏதோ கூலி செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டு அந்த காசை வச்சுருந்துக்கிறாங்க. என் தலைவனுக்கு பிறந்த நாள், நான் கட் அவுட் வச்சே ஆகணும்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட இந்த காசை அடித்து பிடிச்சின்னு போயிருக்கான். அவனுடைய அந்த கோபமா வைத்தறிச்சலா என்னன்னு தெரியல. இதெல்லாம் பாவம்னு தெரியவே இல்லையா? இந்த கட் அவுட் கலாச்சாரத்தை ஒழிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொங்கல் 2023 ஒரு வாரிசு துணிவு வார் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சோஷியல் மீடியா சண்டையாக இருக்குது. அந்த சோஷியல் மீடியா சண்டை ஃபிசிக்கல் சண்டையாக மாறுது. அந்த ஃபிசிக்கல் சண்டை ஒரு தேட்டர் முன்னாடி ஒரு சண்டையாக மாறுது. பேனர் ரோகிணி தேட்டரில் பேனர் கிழிச்ச உடனே சத்யம் தேட்டரில் இருக்கிற பேனர் எரிக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒருத்தன் தண்ணி லாரி மேலே ஏறி ஆடி அங்கேருந்து விழுந்து முதுகு தண்டு உடைந்து, அப்புறமா மீடியாக்கள்லாம் போய் பார்த்தோடனே ரிச் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே, மவுண்ட் ரோடு அண்ணா சாலைக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒரு
ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு தட்டி மாரி அமைச்சிருக்கிற ஒரு குடும்பம். இந்த பையன்தான் தலையெடுத்து ஏதோ இந்த சுகி மாதிரியான ஒரு நிறுவனத்தில் ஒரு உணவு ஆர்டர் எடுத்து மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் வந்து அவன் தம்பியை படிக்க வைக்கிறான். என்னையா உங்களுக்கு வந்து யார் நீங்கள்லாம் வந்து இந்த போன உயிர் திரும்பி வர முடியுமா? நீங்கள் அதுக்கப்புறம் ஆறுதல் அந்த நாயகன் ஆறுதல் சொல்கிறதா வந்து கோடி ரூபாய் கூட கொடுக்கட்டுங்க, அந்த கோடி ரூபாய் அந்த போன உயிர் வந்துருமா? வந்து இது வந்து எந்த நடிகரும் அது வந்து அது எனக்கு கட் அவுட் வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்களா? பார்த்தீங்களா நீங்கள்? நான் எல்லாருமே நான் பொதுவாக நான் அவங்க பேர் குறிப்பிடல, எல்லாருமே சொல்கிறேன். நான் வந்து எனக்கு கட் அவுட் வைக்காதீங்க சொல்லுவாங்க, ஆனால் அது தீர்க்கமாக சொல்ல மாட்டாங்க, அழுத்தம் திருத்தமாலாம் சொல்ல மாட்டாங்க. வைக்காதீங்க, வேண்டாம் அப்படின்னு ஒரு மேலோட்டமாக அது வையுங்க, எனக்கு அது தேவைப்படுது, எனக்கு 100 கோடி ரூபாயிலேருந்து 110 கோடி ரூபாய் வரணும், 110 கோடி ரூபாய் அவர் வாங்கிட்டா நான் 130 கோடி வாங்கணும், நான் 130 கோடி வாங்கிட்டா அவர் 220 கோடி வாங்கணும், அதுக்கெல்லாம் அந்த கட் அவுட் தேவைப்படுது. இல்லை, நம்ம இப்படி பேசுகிறோம் இல்லையா, அந்த கட் அவுட் விஷயத்தை பற்றி பேசுகிறோம். இந்த கட் அவுட் கலாச்சாரன்றது இப்போ தான் இருக்குன்றா இல்லை அது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருக்குங்களா? தமிழ் சினிமா நான் கேட்குறது, தமிழ் சினிமாலேயே கேட்குறேன். நான் வந்து இவர் அரந்தை நாராயணன் ஒரு பழைய புத்தகம் ஒன்று ஒரு பேட்டி, அதில் நான் படித்த ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா என்னென்னன் படம் எம்ஜிஆர், இது வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய என்னென்னன் படம் சேலம் அலங்கார் தியேட்டரில் 80 அடி உயரத்தில் அவர் கட் அவுட் வைக்கிறாங்க. 80 அடியில் அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, அப்போ வந்து படம் பார்க்க வராரு அவர், முன்னாள் வச்சுட்டாங்க, பார்க்க போகிறாரு வாத்தியார்னு தான் சொல்லுவாங்க, வாத்தியார் பார்க்க போகிறாருன்ட்டு அது டிஸ்ட்ரிபியூட்டர் சேலத்தில் உள்ள தியேட்டருக்காரங்க அத்தனை பேரும் வராங்க. எம்ஜிஆர் இறங்குனா மக்கள் அலமோது இது பண்ணுற கட் அவுட் அப்படி காமிக்கிறாங்க. அப்படி பார்த்தவொடனே அவர் முகம் வந்து சின்னதாக மாறுது. அதாவது பார்த்தவொடனே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு சிரிப்பு இல்லை, முகம் மாறுது. நேராக தியேட்டருக்குள்ளே போகாமல் நேராக அந்த முதலாளியோட ரூம் எங்கன்னு கேட்டு அங்கே போகிறாரு, வேகமாக போகிறாரு. அந்த கூட்டத்தெல்லாம் இது பண்ணி விடுறாங்க, போலீஸ் தள்ளி விடுறாங்க. யார் அந்த தியேட்டர் ஓனர்னு கூப்பிட்டு வந்து இது பண்ண அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்னு கேட்குறாரு. எடுத்து வளவளத்து போய் என்னன்னு 80 அடி உயரத்து கட் அவுட் எந்த இடத்துல வச்சுருக்கிற நீ? ஒரு டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயும் மக்கள் நடமாட்டம் உள்ள பக்கத்துலேயும் சினிமா தியேட்டருக்கு படம் பார்க்க ஒரு இடத்துல வச்சுருக்கிற. அது ஒரு மழைக்காலம்னு நினைக்கிறேன். வந்து மழையும் இதுவும் அடிச்சுக்கிட்டு இருக்கு, சரிஞ்சு விழுந்ததுன்னா என்ன ஆகும்? இறக்கியா இமிடியட்டாக நான் இந்த தியேட்டரில் படம் அந்த செலிப்ரேஷன் இதுவும் முடிச்சுட்டு நான் போகிறதுக்குள்ள அந்த கட் அவுட் இறங்கணும். இங்கே தாங்க ஒரு தலைவன் நின்னா வந்து இதுதான் அவருக்கு விருப்பம் இல்லை அந்த கட் அவுட்டில். சார் ஒரு ஆபத்தான இடத்துல 80 அடி உயரத்தில் வச்சுருக்கீங்கன்னு வந்து உள்ள நுழைஞ்ச போதே கண்டுபிடிச்சாச்சு. சூழ்நிலையை பார்க்குறாரு, எந்த மாதிரியான இடத்துல வச்சுருக்காரு. நீங்கள் அந்த காலத்தில் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு படத்தை பார்க்குறதா, அது எம்ஜிஆர் படத்தெல்லாம் வந்து ஒரு தேர்ந்தெழுவான்வாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கூட்டம் வந்து அலைமோதும். அப்படியேப்பட்ட இடத்துல ஒரு அசம்பாவிதம் அந்த 80 அடி உயர கட் அவுட் விழுது அப்படின்னா அது என்ன ஆகும்? இது வைக்கிறது நியாயமா? என் படத்துக்கு எது பூக்கடைக்கு எதுக்கு விளம்பரம் அப்படின்ற மாதிரி என் படத்துக்கு இது தேவையா? நீ சும்மா பிட் நோட்டு அடித்தாலே வந்துடுவாங்க. வந்து அந்த காலத்தில் அப்படியான ஒரு சம்பவத்தை வந்து ஒரு ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு தலைவன் அதை வந்து நிறுத்தியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பேரளவுக்கு தான் வந்து கட் அவுட் வைக்காதீங்க, அந்த டோனே அவ்வளோதான், எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வையுங்க. சர்க்கார் படத்திற்கு ஒரு ரசிகர், இது ரசிகர் பண்ணுற வேலை தான். வந்து தென்னிந்தியாவிலேயே விஜய்க்கு தான் வந்து ஒரு பெரிய அளவில் உயரத்தில் கட் அவுட் வைக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. எந்த ரசிகர்னா கேரளாவில் உள்ள ரசிகர் கொல்லத்தில் 175 அடிக்கு வைக்கிறார். அதுக்கு காரணம் நம்ம முன்னாடி இங்கே வச்சிருந்த கட் அவுட்டுகளுக்கான அளவு. ஆமாம், உண்மை. 175 வைக்கிறதுக்கு காரணம் இங்கே வந்து முன்னாடி வச்சிருந்தது 110, 130 அப்படின்னு இவங்க விஜய் அஜித் ரசிகர்கள் வச்ச அந்த பேனரோட அங்கே 175 சவுத் இந்தியாவிலே பெரிய கட் அவுட்னு வைக்கிறார். அதுக்கு பயங்கரமான வீடியோலாம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. அதை பண்ணியிருந்தாங்க. உடனே அஜித் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? வத்தலகுண்டு, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டை சேர்ந்த ஒரு ரசிகர் என்ன பண்ணுறாரு, 180 அடியில் விஸ்வாசம் படத்துக்கு ஒரு கட் அவுட் வைக்கிறார். வச்ச உடனே ரைட்டு, நீங்கள் 2 பேரும் வச்சுட்டிங்கள, எங்கள் தலைவன் நான் சாமானியமானாலா, நான் வைக்கிறேன் போகிறா கட் அவுட்டை அப்படின்னு திருத்தணியை சேர்ந்த ஒரு ரசிகர் உட்காராரு, ரெடி பண்ணுறாரு. 30 நாள் அந்த கட் அவுட்டுக்கான அந்த பலகை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து வர்ணம் தீட்டுறதுக்கே 30 நாள் ஆகுது. வர்ணம் தீட்டுறதுக்கே 30 நாள் ஆகுது. சாரம் கட்டுறதுக்கு 5 நாள் ஆகுது. 35. அந்த வர்ணம் தீட்டினா அந்த பிளைவுட் எடுத்து சாரத்தில் அடிக்கிறதுக்கு ஒரு 5 நாள் ஆகுது. 40. கொண்டு போய் ஒரு பைபாஸ் ரோட்டில் வந்து நிறுத்துகிறாங்க.
சரி. அடுத்த நாள் விடிஞ்சு பார்த்தோன்னே எல்லாருடைய பார்வையும் அங்கே தான் இருக்குது. போலீஸுக்கு தகவல் போகுது, இதுக்கு அனுமதி வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க. அனுமதி எங்கே இது பண்ணீங்க, இறக்குங்கன்றாங்க. அதுக்குள்ளே மீடியா வந்து நீ மீடியா சொல்லல, ஃப்ளாஷ் ஆகுது, இப்படி ஒரு கட் அவுட் வைக்கிறாங்களான்னா அந்த ஹீரோவுக்கு இங்கே தகவல் வருது. அவர் பதறி போகிறார் உண்மையிலே. யார் அந்த ஹீரோ? அந்த ஹீரோ சூர்யா. வைக்கப்பட்ட கட் அவுட்டோடைய உயரம் வந்து 215 அடி. என்ஜிகே படத்துக்கு திருத்தணி திருவள்ளூர் பைபாஸ் சாலையில். ஹீரோ நாலேஜ் இல்லாமல் தான் வச்சுருக்காங்க, சூர்யா வைக்க சொல்ல. சரி சரி சரி. ஆர்வத்தில் வச்சாச்சு. அந்த நபரை வைத்து அவரை கூப்பிட்டு சென்னையில் கூப்பிட்டு கண்டிக்கிறார். மொத்த மன்றத்தையும் கலைச்சிருவேன் நான். அது ஒரு நற்பணி இயக்கமாக நான் பார்க்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அகரம் ஃபவுண்டேஷனில் இவ்வளோ உதவி பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணுறேன், இதெல்லாம் என் பேரை ஒரு நொடியில் கெடுத்துடுறீங்களேன்னு சொல்லி அடுத்த அறிவிப்பாக அவர் என்ன கொடுக்குறாருன்னா, இனிமேல் என்னுடைய படங்களுக்கு கட் அவுட் வைக்காதீங்க, அதுக்கு பதில் வந்து படம் பார்க்குறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் மரக்கன்று கொடுங்க, அப்புறம் அந்த விதை பந்துன்னுவாங்க இல்லைங்களா, விதையை உள்ள களிமண்ணுக்குள்ளே வச்சு இந்த காட்டெலாம் எடுத்து போய் தூவுறதுக்கு அது மாதிரி கொடுங்க அப்படின்னு ஒரு பையில் போட்டு கொடுங்க. அது தென்னார்காடு மாவட்டம் அந்த கடலூர் பாண்டிச்சேரி பகுதியில் அடுத்த படத்துக்கு ஏதோ 2-3 பேர் கொடுக்குறாங்க. உடனே கொடுத்துருவாங்க. கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு மறுபடியும் கட் அவுட் கலாச்சாரம் தான் வருது. இதை நாங்கள் ஒன்றும் எனக்கு ஒரு கேள்வி வருது சார். என்னன்னா, இப்போ கட் அவுட் வைக்கிறாங்க, ரைட், ஓகே, எல்லாம் பண்ணலாம். யாருக்கு வைக்கிறாங்க கட் அவுட்? எப்படி வைக்கிறாங்க கட் அவுட்? யார் காசு கொடுக்குறா? இது நடிகர்களே கொடுக்குறாங்களா இல்லை உங்கள் சொந்த காசா? ஏன்னா ஒரு கட் அவுட் வைக்கிறன்றது சாதாரண இது கிடையாது. அதுக்கான அமௌண்ட்டுன்றது பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் அது பொருள் வாங்கணும். அப்படின்னும் போது ஒரு ரசிகர் மன்றத்துலேருந்தே ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்களா இல்லை இவங்க சொந்த காசு தானே? சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிங்க, பிரமாதமான ஒரு கேள்வி கேட்டிங்க. இந்த சூர்யாவுக்கு 215 அடியில் அந்த கட் அவுட்டுக்கான செலவு அவர் இன்டர்வியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் 7 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. 7 லட்சம்? 7 லட்சம். என்ன பண்ணுறாரு அவர்? அவர் என்ன பண்ணுறாரு என்னன்னு தெரியல வந்து உண்மையிலேயே இருந்தது. ஆனால் 7 லட்சம் செலவு பண்ணிக்கிறாருன்னா அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியானவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி, இந்த கட் அவுட்டு வைக்கிறவங்க பொதுவாக ஒரு 50 அடியில் 100 அடியில் வைக்கிறவங்க முதல் நாள் காட்சிக்கு வந்து டிக்கெட் விற்பாங்க இல்லைங்களா, கள்ள மார்க்கெட்டில் 1500 5000 வரைக்கும். ஆமாம். இதை வாங்குறவங்க இவங்கெல்லாம் யாருன்னா ஒரு அப்பர் மிடில் கூட கிடையாது. நான் சொன்ன போது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பென்ஸ் கார்லேயோ ஒரு ஆடி கார்லேயோ ஒரு ஸ்விஃப்ட் கார்லேயோ கூட வரவங்க கிடையாது. ஒரு சாதாரண சாமானியர்கள், அன்றாட கூலிகள். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? நான் ஒரு படத்துக்கு அந்த ஹீரோ பேரை சொல்ல விரும்பல. இது வந்து வேலூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம், பத்திரிகை செய்தி, வேலூர் தினமலரில் வந்த செய்தி. இது வந்து முதல் நாள் ஷோ. அவங்க அப்பா கிட்ட பையன் அந்த விடியற்காலை காட்சி, அந்த விடியற்காலை காட்சி தூக்கம் அந்த நல்லதுங்க, எல்லாருக்குமே நல்லதாக போச்சு. எல்லாத்தையும் நல்லதாக போச்சு, ஃபேன்ஸுக்குமே நல்லதாக போச்சு. உண்மையிலே அந்த ஃபஸ்ட் ஷோ 4 மணி காட்சி. ஒருத்தன் தன்னுடைய ஆதர்ச நாயகனுடைய படத்தை பார்க்கணும்னு முடிவு பண்ணுறான். அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான், சரிடா நான். அவர் என்னென்னா தள்ளு வண்டியில் அவிச்ச வேர்க்கல்லை விற்கிறவர். வேலூர் மாவட்டத்தில் ஒரு ஊரில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் விற்று முடிச்சுட்டு அவர் வந்து நைட்டு வந்து படுக்கிறதுக்கு 11:15 ஆகுது. படுத்து முடித்தோடனே உனக்கு தூக்கம் வரல, 3 மணிக்கெலாம் எழுந்துடுறான், குளிச்சல் இது பண்ணி 3 மணிக்கு அவங்க அப்பா எழுப்புறான். டிக்கெட்டுக்கு காசு கேட்டேனேன்றான். அவர் என்ன பண்ணுறது, இதுவாடான்ட்டு வழக்கம் போல் ஒரு 100 ரூபா 150 ரூபா இருக்குன்னு எடுத்து கொடுத்தோன்னே அதை தூக்கி மூஞ்சில் அடிக்கிறான். அப்பா என்னன்னாரு, 2000 ரூபா கொடுங்க. 2000 ரூபாய்க்கு எந்த ஊரில் டிக்கெட்னா, இது என் தலைவன் படம், இன்றைக்கி வந்து அந்த காட்சி முதல் காட்சி வந்து 2000 ரூபா, அவ்வளோ காசு கிடையாது நான் என்கிட்ட. நானே வந்து இந்த வேர்க்கல்ல விற்றதில் வந்து எனக்கு லாபமே வந்து 300 ரூபா தான் கிடச்சிது. அந்த 300 ரூபா கூட எடுத்து போனோடனே பக்கத்தில் இருந்த ஒரு மண்ணெண்ணெய் பாட்டில் எடுத்து தந்தை மீது ஊற்றி தீக்குச்சி வச்சிட்றான். வந்து அவர் பழிச்சுக்கிறார். எவ்வளோ ஒரு 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 அதாவது உச்சக்கட்டமான ஒரு எவ்வளோ ஒரு மோசமான ஒரு மனநிலை இன்றைக்கி இளைஞர்கள் இருக்காங்க பாருங்க. இதுதான் கட் அவுட்டுக்கும் சேர்ந்து ஆளு கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு ஒரு தேட்டரில், உதாரணத்துக்கு ஒரு காசி டாக்கீஸில் ஒரு ரசிகர் மன்றம், ஒரு குறிப்பிட்ட தென் சென்னைன்னு வச்சுங்க, இவங்க வந்து ஒரு 100 அடியில் வைக்கிறாங்கன்னா, வட சென்னையில் ஒரு இதில் நீ அவ்வளோ வச்சுட்டியா, நாமெல்லாம் கூட்டி பேசுவோம். இந்த அதாவது அந்த சம்மந்தப்பட்ட ரசிகர் இதுக்குள்ளாரே இவ்வளோ பிரச்சனை. ஆமாம் சார், இது மன்றமோ இதுவோ தர காசே கிடையாதுங்க. வந்து இவங்க காசு தான். வந்து அதுக்கு ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க, சில வருஷங்களுக்கு முன்னாலே ரசிகர் மன்ற டிக்கெட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது இருக்கா இல்லையான்னு தெரியல. என்னென்னா அந்த ரசிகர் மன்ற முதல் காட்சி டிக்கெட் வந்து அதில் வர காசை வந்து இவங்க பிரித்து எடுத்துக்கலாம். அதில் ஒரு பெரிய லாபமே வரப்படல. அதை தாண்டி செலவு பண்ணுவாங்க இவங்க. இப்படி யாருன்னா கூலி வேலை செய்பவர்கள், வேர்க்கல்ல வைக்கிறவங்க, அன்றாடம் காட்சிகள், இவருடைய பணத்தில் தான் அந்த கட் அவுட் வைக்கப்பட்டது. இவருடைய பணத்தில் தான் அந்த 1500 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்குமான கள்ள மார்க்கெட்டில் விற்கக்கூடிய டிக்கெட் வாங்கப்படுது. நம்ம கட் அவுட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது
சம்மந்தப்பட்ட நம்ம பேசுகிற நடிகர்களுக்கு எல்லாருமே ஒரு ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் இருக்குது. இதை ரசிகர் மன்றத்தை கலைச்சவருக்கும் இப்படி ஒரு கட் அவுட் வைக்கிறாங்க இல்லையா? அஜித் அவர்களுக்குமே ஒரு கட் அவுட் இந்த மாதிரி வைக்கிறாங்க. இதுலையாவது சில பேர் வந்து நற்பணி மன்றம், ரசிகர் மன்றம் இருக்குது, அதனால் செய்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இல்லாத அவருக்குமே இந்த மாதிரி கட் அவுட் வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுற விஷயங்களும் நடக்குது இல்லையா? இல்லை, அவருக்காக தானே ஒரு லாரி மேலே எழுந்து இதுவானது. அது கூட பேசுறதுக்கு வந்து அவனா விழுந்தால் அதுக்குன்னா அவர் பொறுப்பு எடுத்துப்பாரா அப்படின்னு சொன்னது. சரி சார், 2011 நினைக்கிறேன் எனக்கு மன்றம் வேணான்றாரு, எனக்கு கட்சி வேணாம், கொடி வேணான்றாரு. உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இது. என்னை வந்து தலைன்னு சொல்லாதீங்க, இதுன்னு சொல்லாதீங்க, அல்டிமேட்னு சொல்லாதீங்க, ஏகேன்னு சொல்லுங்க, அஜித் குமார் சொல்லுங்க. உண்மையிலே இது அவ்வளோ சொன்னவர் ஒரு வீடியோ, ஒரு ட்விட்டு, ஒரு அறிக்கை, எனக்கு கட் அவுட் வச்சிங்கன்னா அவ்வளோதான், நான் படத்துலேயே நடிக்க மாட்டேன், என் மீது நடிக்க மாட்டேன், என் மீது உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்குது அப்படின்னா இனி வர படங்களில் என் வந்து கட் அவுட் வைக்காதீங்க, நீங்கள் வெறும் போஸ்டர் மட்டும் போதுன்னு சொல்லட்டும் வந்துக்கலாம். சொல்ல மாட்டாங்க சார். இவருக்கு போட்டியான நபர் 180 கோடி வாங்குறாருன்னா இவர் வந்து அவரை டச் பண்ணி ஆகணுது. இந்த கட் அவுட்லாம் தேவைப்படுது. நான் அஜித் மட்டும் சொல்லலை, நான் வந்து எல்லா நடிகரும் தான். நம்ம பின்னாடி போய் பார்த்தாலும் இந்த சம்பவம்லாம் இருக்க தானே செய்யுது. இருக்குதான், நம்ம இப்போன்னு மட்டும் சொல்ல முடியாது. இது ரஜினி கமலுக்கும் இருந்திருக்கு, கண்டிப்பா விஜயகாந்த் அவர்களுக்கும் இருந்திருக்கும், இப்போ நம்ம இருக்கிற விஜய் அஜித்துக்கும் இருக்கும், அடுத்து நடக்க போற சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி கூட இதெல்லாம் நிச்சயமா இருக்கும். கண்டிப்பா நம்ம விஜய் சேதுபதி நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா சிம்பு இருக்காரு நடுவில், தனுஷ் சிம்பு. ஆமா, சிம்புவே ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா? சிம்புன்னு சொன்ன மட்டும் தான் ஒரு ஞாபகம் வருது. வந்து 2018 இவருக்கு ஒரு கட் அவுட் வைக்கிறதுல ஒரு ரசிகர் வந்து கொல்லப்படுகிறார், கொலை செய்யப்படுகிறார். ரொம்ப மன வருத்தம் ஆகிடுது. வருத்தமாகி ரொம்ப காட்டமாகவே ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வந்து வந்தா ராஜாவை தான் வருவேன் அப்படின்ற ஒரு படத்துக்கு, பிரம்மாண்டமான இந்த படத்துக்கு வந்து தயவு செய்து எனக்கு கட் அவுட் வைக்காதீங்க, பாலாபிஷேகம் பண்ணாதீங்க, எதுவுமே இது பண்ணாதீங்கன்னு ஒரு வீடியோ போடுறாரு. அது உண்மையிலே மனசார போட்டது. அதில் யார் தரப்பு பண்ணதுன்னு தெரியல. உடனே ட்ரோல் பண்ணி அதை அவருக்கு ஆரம்பத்திலலாம் என்னென்னா எங்கள் வீட்டு வேலைனுக்கு வச்ச கட் அவுட்டு, அவருக்கு வச்ச போஸ்டரு, இதெல்லாம் வீடியோவை போட்டு இவரை ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப வெறுப்பாயிடுது. வந்து அடுத்த சில மணி நேரங்களில் வந்து உச்சகட்டமாகி உங்களை திருத்தவே முடியாது, நீ கட் அவுட் வச்சா வச்சுக்கோ, என்னென்னா பண்ணின்னு போ அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு முடிச்சிடறாரு. அவ்வளோதாங்க ஒரு நடிகர். சிம்பு இந்த இடத்துல நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு உயிர் பலி நடக்கிறது, இந்த கட் அவுட் நமக்கு தேவைதானா, இதனால் என்ன பயன், ஒரு கதை நல்லா இருந்தால் ஓடப்போகுது, ஒரு இதுவாக இருந்தால் ஓடப்போகுது, அதை கொண்டாட போகிறாங்க. இந்த டாப் ஹீரோக்கள் நடித்து எல்லா படமும் சூப்பர் ஹிட்டுங்களா? நான் சொல்கிறேன், நான் நீங்கள் கட் அவுட் அவ்வளோ உயர வைக்கிறதுனால எல்லா படமும் ஹிட்டான்னா ஒன்றும் கிடையாது. இவங்களை யார் அந்த மாதிரியான ஒரு போதைக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தணும்னா இவங்க தான். நான் வந்து குறிப்பிட்டு ஹீரோக்கள்னு சொல்ல, இவங்களுக்கு இவங்களுடைய சம்பளத்திற்கு, இவங்களுடைய ஓப்பனிங்க்கு, இவங்களுடைய வியாபாரத்திற்கு இதெல்லாம் தேவைப்படுது. இந்த சாமானிய மக்களை, இந்த சாதாரணமான அன்றாட காட்சிகளை இவர்கள் மிகச்சரியாக கட் அவுட் கலாச்சாரத்துக்குள்ளே பயன்படுத்திக்கிறாங்க. சார், ஒரு பால் முகவர் சங்க தலைவர் பொன்னுசாமி டிஜிபி ஆஃபீஸில் ஒரு பெரிய பிரச்சனை, பால் முகவர்கள் சங்கம் அவங்க கொடுத்த அந்த இது பிரச்சனை பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் பெரிய பெரிய நடிகர்கள், குறிப்பாக விஜய் அஜித் படங்கள் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுனாலும் சரி, இல்லை தனித்தனியாக ரிலீஸ் ஆச்சு, பால் திருடு போகிறது வந்து இவங்களால தான், இப்போ எங்கள் பாலை காப்பாற்றி கொடுங்கன்னு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு இருந்து அவர் படத்தையே எடுத்து போட்டிருந்தார். வந்து ஒரு அந்த இந்த தண்ணி கேன் இருக்குன்னு தெரியுங்களா, 15 லிட்டரு, அது நிறைய பால், திக்கு பால், தண்ணி ஊற்றிலாம் கிடையாது. இப்போ எங்கள் பால்லாம் காலைல வெடிக்காலம் காணாமல் போகுது. தண்ணி ஊற்றினா நடிகர் கோச்சு பாருல, தண்ணி ஊற்றி இதுவே வந்து கட் அவுட்டில் ஒரு தெரியும், வந்து தண்ணியாக கொட்டும் இல்லைங்களா, அப்படியே திக்காக ஊற்றினா தான் தெரியும். அது எவ்வளோ பெரிய கொடுமை. வந்து பால் கிடைக்காமல் ஒரு வருடத்திற்கு, ஒரு மாதத்திற்கு உலக சராசரியாக ஒரு குழந்தைகளுக்கு, பச்சிளம் குழந்தைகளுக்கு பால் கிடைக்காமல் பட்டினியால் இறந்து போகிற ஒரு புள்ளி விவரம்னா வந்து இன்றைக்கி வந்து யுனெஸ்கோ வந்து போட்டுட்ருக்கா. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இந்த நடிகர்லாம் இதெல்லாம் தெரியுமா அவங்களுக்கு எதுவும் தெரியல. மேக்கப் போட்டுக்கிறாங்க, பேசுகிறாங்க, வீரவசனம் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இவங்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் மறந்து போகிறாங்க. அடுத்த படத்துக்கு இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களாம் அதை திருந்துற மாதிரியும் தெரியல. இது அத்தனையும் வந்து படித்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு கட்டத்தில் இவங்களும் சார், ஒரு 80களில் படிக்காதவர்கள், ஒரு சாதாரண சாமானிய மக்கள், அவங்களுக்கு அவ்வளோ இதுவும் கிடையாது. அப்போ இவ்வளோ மோகம் இருந்தது. இப்போ தொலைக்காட்சி கிடையாது, இவ்வளோ மீடியா கிடையாது, இவ்வளோ யூடியூப் சேனல் கிடையாது. அப்போலாம் பத்திரிகையில் வர செய்தி, ரேடியோவில் வர செய்தி மட்டும்தான் கேட்டு அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் அவருடைய சுயலாபத்துக்காக தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோம். இவங்க ஏன் அப்படியான ஒரு போதையில் இருக்காங்கன்னு வந்து புரியவே இல்லை. வந்து தடுக்கவே முடியாதா? உண்மையிலே எந்த டாப் இங்கே தமிழில் ஒரு நடிகர் முன் வந்து இப்போது அடுத்து வரப்போகிற ஒரு படத்திற்கு என் படத்துக்கு கட் அவுட் வைக்காதீங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் ரியல் ஹீரோ. யார் சொல்லுவாங்கன்னு பார்ப்போம்.
நம்ம நடிகர்கள் பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். நடிகைகளுக்கு இந்த மாதிரி எதுவும் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாதா? கட் அவுட் வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கட் அவுட் பெருசாக எதுவும் எங்கேயுமே ரொம்ப ரேராக தான் வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு திரிஷாவுக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு கட் அவுட் வச்சதான் எனக்கு ஞாபகம். ஏதோ ஒரு படத்துக்காக. ஆமாம், நயன்தாரா கூட கதையின் நாயகனையாக இருந்து பெரிய அளவுலாம் வைக்கல. ஆனால் ஒரு நடிகை வந்து மனம் குளிர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கட் அவுட் வச்சுட்டாங்க, எனக்கு கல்யாணம் எனக்கு சின்ன தம்பியில் ஒரு கேரக்டர் கத்தின்னு போவோம் இல்லைங்களா, அது மாதிரி எனக்கு கட் அவுட் வச்சுட்டாங்க. இருக்கிற சோஷியல் மீடியா பூரா அந்த கட் அவுட், ஏன்னா ஒரு ஆசை இருக்குது இல்லைங்களா, பொதுவாகவே இருக்குது வந்து ஹீரோக்களுக்கு இணையாக நாங்கள் நடிக்கிறோம், ஆனால் ஹீரோக்களுக்கு ஒரு சம்பளம் எங்களுக்கு ஒரு சம்பளம் நீங்கள் வந்து பாகுபாடு பார்க்குறீங்களே, அதே மாதிரி கட் அவுட்லேயும் எங்களுக்கு ஒன்று வைக்க வேண்டியது தானேன்னு சமந்தாவுக்கு ஓ பேபி அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு ஒரு கட் அவுட் ஒரு 55 அடியில் வச்சு ஒரு ரசிகர் வந்து மனம் குளிர வச்சுட்டாரு சமந்தாவை. அது ஒரு படத்தோடு சரி. ஆனால் இன்றைக்கி வந்து ஹீரோயின் கிடையாது, ஹீரோக்களுக்கு மட்டும்தான், அதுவும் முன்னணி ஹீரோக்களுக்கு மட்டும்தான் கட் அவுட் உண்டு. இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. வந்து இது நான்சென்ஸ். இது இந்த கட் அவுட் கலாச்சாரம் அப்படின்றது இன்னும் வருங்காலங்களில் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலுமே கூட இந்த மாதிரி உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.